இதுவரையில் நம் மேடைகளில் பார்த்திராத ஒன்று, இரண்டு உருவங்கள். ஒருவர் தேசப்பிதா காந்தியடிகள், இன்னொருவர் மூதறிஞர் ராஜாஜியின் வெட்டுருவத்தை கட் அவுட் வெட்டுருவத்தை வைத்திருக்கிறோம். ஏன் அம்பேத்கர் பிறந்த நாள் கிடைக்கவில்லையா? அவருடைய நினைவு நாள் இல்லையா? எதற்காக காந்தி பிறந்த நாள்? முகப்பிலே இருக்கிற வரவேற்பு வளைவிலே ஒருபுறம் ஐயன் திருவள்ளுவர், இன்னொரு புறம் கௌதம புத்தர், ஒருபுறம் தந்தை பெரியார், இன்னொரு புறம் பேரறிஞர் அண்ணா, ஒருபுறம் புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர். இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இதுவரையில் நம் மேடைகளில் பார்த்திராத ஒன்று, இதுவரையில் நாம் பயன்படுத்தப்படாத ஒரு உருவம், இரண்டு உருவங்கள். ஒருவர் தேசப்பிதா காந்தியடிகள், அவருக்கு இங்கே வெட்டுருவங்களை வைத்திருக்கிறோம். இன்னொருவர் மூதறிஞர் ராஜாஜியின் வெட்டுருவத்தை கட் அவுட் வெட்டுருவத்தை வைத்திருக்கிறோம். ஏன்? இது தேர்தலுக்காக அல்ல, அரசியல் உள்நோக்கம் கொண்ட மாநாடு அல்ல. மதுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாமனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் நமக்கு தேவை. காந்தியடிகளின் கொள்கைகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய கொள்கைகளில் நமக்கு இரண்டு கொள்கைகள் உடன்பாடு உண்டு. ஒன்று மதசார்பின்மை, இன்னொன்று மதுவிலக்கு. அவருடைய உயிர் மூச்சு கொள்கைகளில் ஒன்று மதுவிலக்கு. அதனால்தான் காந்தியடிகளின் பிறந்த நாளில் அக்டோபர் 2 இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது. அதிலும் சில அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்தார்கள். ஏன் அம்பேத்கர் பிறந்த நாள் கிடைக்கவில்லையா? அவருடைய நினைவு நாள் இல்லையா? எதற்காக காந்தி பிறந்த நாள்? நாம் முதலில் அறிவித்தது செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாள். அதை தள்ளி வைத்ததற்கு 2 காரணம். ஒன்று, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாம் கவனம் செலுத்த நேர்ந்து விட்டது, மாநாட்டுக்கு கால அவகாசம் இல்லை. இரண்டாவது, இந்த பகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக நீதி நாள் என்று 17ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் எங்கும் நிகழ்ச்சி நடத்துவதுண்டு. அப்படிப்பட்ட சூழலில் எதிரும் புதிருமாக மக்கள் திரண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த காரணங்களுக்காக செப்டம்பர் 17 நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாட்டை காந்தியடிகளின் பிறந்த நாள் அடுத்து வருகிறது. அந்த நாள் பொருத்தமான நாள், சரியான நாள் என்று முடிவு செய்து நாம் அறிவித்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, கௌதம புத்தர் 5 ஒழுக்கங்களை, பஞ்சசீலங்களை போதித்தவர். அதிலே மிக முக்கியமானது மதுவிலக்கு. மது அருந்தக்கூடாது, மது அருந்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இதெல்லாம் புத்தரின் போதனைகள். கொலை செய்யக்கூடாது, வரைமுறையற்ற காமம் கூடாது. இது பகவான் புத்தர் உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த மாந்த குலத்திற்கு போதித்தார். இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த சாம்ராஜ்யத்திற்கு மட்டும் சொல்லவில்லை, உலகமாந்தர் யாவருக்கும் சொன்னார், மனித குலத்துக்கே சொன்னார். இந்த 5ஐ நீ செய்யாமல் இருந்தால் உனக்கு எந்த துன்பமும் வராது. இதுதான் பகவான் புத்தருடைய போதனைகள். அதில் மதுவிலக்கு ஒன்று. அவர் உலகம் முழுதும் உள்ள மனிதர்களுக்கு சொன்னார். அவர் மாமனிதர் சொன்னார், நான் எளியவன், அதனால் தமிழ்நாட்டில் சொல்லுகிறேன், இந்தியாவெங்கும் வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவருடைய கொள்கையை பின்பற்றி சொல்லுகிறேன். எந்த மகானும் மதுவை ஆதரித்ததில்லை. பகவான் புத்தர் மட்டுமல்ல, இயேசு பெருமான் மதுவை ஆதரித்ததில்லை. அதைவிட உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மதுவை தொடக்கூடாது என்பதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாமிய சமூகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு நீங்கள்
சவுதி அரேபியாவிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது. துபாய் போன்ற அரபு நாடுகளிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் தோன்றி மறைந்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு சமூகம் மதுவை தொடாமல் அதை பின்பற்றி வருகிறது என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தின் போதனை. மது பாவங்களின் தாய் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். பாவம் செய்வதற்கான தாய்தான் மது என்று சொன்னவர் நபிகள் நாயகம். இந்த நாள் வரையில் அந்த சமூகம் அதை பின்பற்றுகிறது. ஒரு சமூகத்தையே மதுவை தொடாத சமூகமாக மாற்றிய பெருமை நபிகள் நாயகத்தை சாரும். அந்த மாமனிதர்கள் சொன்னதை இன்றைக்கு நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஐயன் திருவள்ளுவன் கல்லுண்ணாமை என்கிற பெயரில் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். கல்லுண்ணாமை என்கிற பெயரில் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். அவர் புத்தரின் வழிவந்தவர் அல்ல, புத்த சங்கத்தில் சேர்ந்தவர் அல்ல, அல்லது அவர் எந்த அரசியல் இயக்கத்தையும் சார்ந்தவர் அல்ல. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகான். யார்? ஐயன் திருவள்ளுவர். ஐயன் திருவள்ளுவர் அவர் கல்லுண்ணாமை என்கிற ஒரு அதிகாரமே 10 குறள்களை அதற்காக எழுதியிருக்கிறார். உலகத்தில் தோன்றிய மகான்கள் யாரும் மதுவை ஆதரித்து பேசியதில்லை, ஒழிக்க முடியாது என்றும் சொல்லவில்லை, அதை கண்டும் காணாமல் கடந்து போவோம் என்று சொல்லவில்லை. ஐயன் திருவள்ளுவனின் கொள்கைகளை நாம் உள்வாங்கியவர்கள். நான் முருகப்பெருமானை கண்டேன் என்று சொன்ன காலம் ஒன்று உண்டு. வள்ளலார் அவருடைய தொடக்க கால வாழ்வில் அவர் சென்னையிலே 7 கிணறு பகுதியிலே தங்கி இருந்த போது ஒரு நாள் அவர் முருகனை நேரிலேயே தரிசித்ததாக அவருடைய சீடர்கள் சொல்லுவார்கள். அவரே சொன்னார் என்று. அதே வள்ளலார் அதற்கு பிறகு பிற்காலத்தில் சனாதனத்தை கடுமையாக எதிர்த்தார். மத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளாக இருந்தால் அவை வேண்டாம் என்று எதிர்த்தார். சாதி கூடாது என்றார், மதுவை அருந்தக்கூடாது என்று சொன்னார். யார்? நம்ம ஊர் வடலூர் வள்ளலார். வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அதே கருத்தை தான் இன்றைக்கு வந்திருக்கிறாரே நம்முடைய பாலபிரஜாபதி அடிகளாருடைய முப்பாட்டன் ஐயா வைகுண்டர். அவர் பிறந்த சமூகம் கல்லை இறக்குகிற குலத்தொழிலை கொண்ட சமூகம். நாடார் சமூகம் கல்லிறக்குவது குலத்தொழில். பனைமரத்திலே ஏறி கல்லிறக்குவார்கள். கல்லு குடிப்பது என்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் இயல்பான ஒன்று. அப்படிப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒருவர் ஐயா வைகுண்டர் 18 கிராமங்களில் இருந்த மக்களை எல்லாம் அழைத்து வந்து பொதுவான கிணறு தோண்டி அந்த பொது கிணறு சமத்துவ கிணறு என்று சொல்லி அந்த கிணற்று நீரை எல்லோரையும் குடிக்க சொன்னார். மீனவர்களை, தீண்டப்படாதவர்களை, நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களை, இப்படி 18 கிராமங்களில் இருந்து 10க்கும் மேற்பட்ட சாதியினரை எல்லாம் வரவழைத்து, அதுவும் ஒரு சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளே, சாதியம் தலைவிரித்தாடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சாமித்தோப்பு பகுதியிலே சமத்துவ கிணறு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர் ஐயா வைகுண்டர். அவர் குடிக்க கூடாது என்று சொன்னார். அதைத்தான் ஸ்ரீ நாராயண குரு கேரளாவிலே அதே கருத்தை சொன்னார். எனதருமை தோழர்களே, அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுவை கூடாது என்று சொல்லுகிறோம்.